இன்றைய கதை ஒரு சுவாரஸ்யமாக கதையாக இருக்கப் போகின்றது. அந்த வகையில் இன்று நாம் கடவுள் சிலையின் ரகசியம் எனும் தலைப்பில் மர்ம கதையினை காண்போம். கடவுள் சிலையின் ரகசியம் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த சிறிய கிராமமான தேவகிரி அதன் பழமையான கோயிலால் பிரசித்தமானது. கோயிலின் மையத்தில் இருந்த சுமார் 10 அடி உயரமான கடவுள் சிலை மக்களிடம் வணக்கத்திற்குரியதாக இருந்தது. இந்த சிலை சாம்ராஜ்யத்தின் வளங்களை காக்கும் சக்தியை கொண்டது. இதை தொட்டாலோ அதன் ரகசியத்தை அறிய முயன்றாலோ நாசம் தவிர வேறில்லை என்று பெரியவர்கள் நம்பிக்கை கூறினர். ஆனால் அந்த கோயிலின் பின்புறத்தில் வேலை பார்த்த கிருஷ்ணா என்ற வேலைக்காரன் அவ்வளவு எளிதில் நம்பிக்கைகள் கொண்டவன் அல்ல. சிலையின் கீழே ஏதோ இரகசியம் இருப்பதாக அவர் நினைத்தார். இது அவரது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எண்ணிய கிருஷ்ணா ஒரு இரவில் தனது ஆராய்ச்சியை தொடங்கினான். அந்த இரவு கோயிலின் கதவுகள் அடைக்கப்பட்டவுடன் கிருஷ்ணா மெதுவாக சிலைக்கு அருகே சென்றான். அவன் சிலையின் அடிப்பகுதியை ஆராய்ந்து சிலையில் சிறிய ஓரமாக ஒரு தசை பற்றி கைக்குச்சியை கண்டான். அதனை மெதுவாக இழுத்தபோது சிலையின் அடியில் மறைந்த ஒரு இரகசிய வாயில் திறக்கப்பட்டது. வாயில் வழியாக கீழே இறங்கிய கிருஷ்ணா ஒரு பெரிய அறையை கண்டான். அந்த அறையில் பெரும் பொக்கிஷங்கள், பொன்னாலான கும்பங்கள், வைரங்கள் மற்றும் பழமையான செப்பு பட்டங்கள் அனைத்தும் குவிந்திருந்தன. ஆனால் அறையின் மையத்தில் ஒரு செப்பு பலகை அமைந்திருந்தது. அதில் எழுதியிருந்தது, இந்த பொக்கிஷம் கிராமத்தின் பாதுகாப்பிற்காக இங்கு வைக்கப்பட்டது. இதில் அக்கறை எடுத்தவரை இவ்வுலகமே தண்டிக்கும். இந்த எழுத்துக்களை பார்த்த கிருஷ்ணா பயமின்றி ஒரு பொன் நாணயத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் அந்த நாணயத்தை தொடவுடன் வானத்தில் மின்னலும் இடியலும் மின்னின. சிலை தானாக குலுங்கியது. மேலும் வாயில் தானாக மூடியது. கிருஷ்ணா பயந்து வெளியேற முயன்றான். ஆனால் நுழைந்த வழி மறைந்து கிருஷ்ணா அங்கேயே சிக்கிக்கொண்டான். மறுநாள் காலை கிராம மக்கள் கோயிலை திறந்தபோது கிருஷ்ணா காணாமல் போனது குறித்து வதந்திகள் பரவின. அந்த நாளுக்கு பிறகு அந்த கோயிலின் சிலையை எவரும் தொட முயலவில்லை. கடவுள் சிலையின் ரகசியம் என்றும் அதன் திருஷ்டி எவருக்கும் நல்வாழ்வு தருவதில்லை என்றும் மக்கள் நம்பிக்கை கொண்டனர். இப்போதும் தேவகிரி கிராமத்தில் அந்த சிலை அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. அதன் ரகசியத்தை மீண்டும் யாரும் திறக்காமலே